இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சூப்பு சொரக்காய் வச்சு தான்ப்பா நம்ம செய்ய போகிறோம். இப்போ சொரக்காய் வந்து இப்படி உருண்டையாகவும் இருக்கும், இப்படி நீளமாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த சொரக்காய் கிடைக்குதோ நீங்கள் அந்த சொரக்காவை வாங்கிக்கோங்க. நான் உருண்டை சொரக்காய் வாங்கியிருக்கேன். இது 2 பேர் சாப்பிடலாம். இப்படி நீளமாக இப்படி சொரக்காய் இருந்துச்சுன்னா இதில் வந்து 2 பேர் சாப்பிட்னா பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சொரக்காவாப்பா நான் இதை வந்து இந்த பக்கம் நம்ம வெட்டிக்கிறணும், இந்த பக்கமும் வெட்டிக்கணும். வெட்டிட்டு நம்ம மேலே உள்ள தொலியை எடுத்துடணும். இப்போ தோல் பூரா சீவியாச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம இதை இப்படி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணோம்னா உள்ளே வந்து கொஞ்சம் சொரக்காயில் வந்து விதை இருக்கும். இப்போ இப்படி கட் பண்ணியாச்சுப்பா, இல்லை விதை இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம மேலோட்டமாக இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இப்போப்பா நான் விதையை எடுத்துட்டேன். விதையை எடுத்துட்டு இப்போ நான் இப்படி கட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இதை வந்து கழுவிட்டு இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுக்குருவோம். இந்த பெருசாகவே போட்டுக்குருவோம். நம்ம இதை வந்து விசில் தான் விட போகிறோம். இப்போ ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி, அதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ சுரக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் பிங்க் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விடுவோம். இப்போப்பா நம்ம சுரக்காய் வேகப்பட்டிருந்தது, ஒரு விசில் வந்துடுச்சு. அது வந்து தம் அடங்கட்டும். அதுங்காட்டி நம்ம சூப்புக்குரிய காய்களை ரெடி பண்ணிடுவோம். கேஸ் ஆன் ஆயிருக்கு. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கு. 1/2 ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். ஒரு வெள்ளை பூடுப்பா, அது பொடியாக நறுக்கியிருக்கேன், இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு சீரகம், 5 வெங்காயம், சின்ன வெங்காயம்ப்பா, அது நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். இதை இப்போ நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். 5 பட்டாணிப்பா, அதை உரிச்சு எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். இப்போ 2 பச்சை மிளகா கீரி விட்டுருக்கேன்ப்பா, அது 2 போட்டுக்குவோம். ஒரு 50 கிராமு முட்டைக்கோசு, அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். கேப்சிகம் இருக்கு இல்லையாப்பா, அதில் வந்து கேப்சிகத்தில் முழு காயிலிருந்து காய் எடுத்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், அதையும் போட்டுக்குவோம். வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்கப்பா. என் வீட்டில் இருந்ததை நான் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம். 2 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ வந்து காயோடைய பச்சை வடை போயிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதை ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டிருக்கோம்ப்பா, ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். சுரக்காய் வேக வச்சிருக்கோம் இல்லையா, விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு விசில் மட்டும் விடுங்க. இப்போ நல்லா காய் உங்களுக்கு இது வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த காயை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் வந்து இதை அடிச்சுக்குருவோம். இப்போப்பா நான் சுரக்காவை மிக்சியில் பேஸ்டாக்கி கொண்டு வந்திருக்கேன். நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டுருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சுரக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்லப்பா, அதை வந்து இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இந்த நம்ம சுரக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது, இதில் தான் நம்மளுக்கு ரொம்ப சத்து இருக்குது. இப்போ இந்த சுரக்காய் வேக வச்ச தண்ணியிலப்பா நான் 1 ஸ்பூனு ஓட்ஸ் போடுறேன். ஓட்ஸை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம 1 ஸ்பூனு ஓட்ஸ் போட்டுக்குருவோம். இதை நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குருவோம். இது கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சாச்சு. இப்போப்பா காய் வந்து 10 நிமிஷம் வெந்திருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சுரக்காய் வேக வச்சுருந்ததில் ஓட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் காயில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம சுரக்காவை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்லாப்பா பேஸ்ட்டு, அதையும் இதில் ஊற்றிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம கலந்துக்குருவோம். ஓட்ஸ் பவுடர் எதுக்கு போட்டிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டி கொடுக்கும். சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஓட்ஸ் பவுடர் போட்டிருக்கோம். குடிக்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுவோம்ப்பா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம புழிஞ்சுக்குருவோம். கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குருவோம், பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்குருவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம்.
உங்க வீட்ல இது கட்டாயமா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பேக் டு நார்மல் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். முக்காவாசி பேர் நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் சைட்ல இருந்து உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எங்க போனாலுமே உங்க கூட எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசரை எப்பவுமே உங்க கூட கேரி ஆன் எடுத்துட்டு போயிட்டே வந்துருங்க. இந்த ஹேண்ட் சானிடைசரை வச்சு எப்பவுமே உங்களோட கைகளை ஃப்ரீக்வெண்டா சுத்தப்படுத்திக்கிட்டே வந்துருங்க. நம்மளோட கைகள் மூலியமா தான் நம்ம உடம்புக்கு 80% ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் போய் சேருது. சோ இந்த சூழ்நிலையில ஹேண்ட் சானிடைசரை வச்சு உங்க கைகளை ஃப்ரீக்வெண்டா சுத்தப்படுத்திட்டே இருங்க. நான் யூஸ் பண்ற ஹேண்ட் சானிடைசர் பிராண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, rahosafe அப்படின்ற பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். இது 99.9% வரைக்கும் ஜெர்ம்ஸை கில் பண்ணும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் தராங்க.